ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷாலி ஃபேமிலியில் என்ன பார்க்க போகிறோன்னா சேமியான்னு சொன்னதுமே யாரும் ஸ்கிப் பண்ணி விட்டுறாதீங்க. இது டிஃப்ரெண்டான தேங்காய் திருவல் போட்ட சேமியா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா. அதனால் தேவையான அளவு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் எடுத்துருக்கேங்க. ஏன்னா அப்போ தான் சேமியா நல்லா மூடி ஒரு நல்ல பதத்துக்கு வர்ற அளவுக்கு இருக்குங்க. நல்லா ஃப்ரீயாக வர்ற அளவுக்கு இருக்கும். இது நான் 2 சேமியா பாக்கெட்டு சேர்க்கறதுனால அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு பாக்கெட்டுன்னா நீ இதுலேயும் கம்மியாக வச்சுக்கோங்க சரிங்களா. வச்சுட்டு தேவையான அளவு உப்பு. ஏன் இதில் உப்பு போடுறோன்னா சேமியாவிலையும் உப்பு ஆட் ஆகிறதுக்காக. இல்லைன்னா சேமியா சாப்பிடும்போது நம்ம வேறு வெங்காயம் அதிலெல்லாம் உப்பு இருந்த மாதிரி இருக்கும், சேமியாவில் இருக்காது. அதனால தான் இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம் தண்ணியை. அது ஒரு 5 நிமிஷம் தாங்க. சூடாக நல்லா ஆவி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம ஆட் பண்ணணும் சேமியா, ஓகேவா. அப்படியே வச்சு இது பண்ணிடாதீங்க, குழஞ்சிரும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சேமியாவை அதில் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ 2 பாக்கெட்டுக்காக நான் செய்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு பாக்கெட் செய்கிறேன்னா கன்ஃபார்மாக கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி அளவு கொஞ்சம் வச்சுக்கோங்க. மற்றபடி இவ்வளோதான் அளவு அவ்வளோதான் அளவுன்ட்டு இல்லை, நமக்கே தெரியும். சேமியா முழுகிற அளவுக்கு போதும். அதை சேமியாவை பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி போட்டுட்டு அதை நல்லா கரண்டி வச்சு அதை உள்ளே தள்ளிட்டு எல்லா இடத்துலையும் ஓகே தண்ணி மேலே படுற மாதிரி வச்சுட்டு இதுக்கப்புறமா நான் 1 பாக்கெட் ஆட் பண்ணேன். பட் அதில் நான் காமிக்கலை சரியா. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதாங்க. அது அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாது. நம்மளும் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் திருவி வச்சாச்சு. வெங்காயம் 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்க. வெங்காயம் நிறையா போடலாம், தேங்காய் நிறையா போடலாம். ஏன்னா இது தேங்காய் சேமியான்றதுனால தேங்காயும் வெங்காயம் தாங்க இதுக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மிளகாய் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம், வத்தல் யூஸ் பண்ணுறவங்க பண்ணலாம். நான் சில்லி ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா சின்ன பொண்ணு சாப்பிட்றதுனால, ஷாலியும் சாப்பிட்றதுனால சில்லி ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இது யூஸ் பண்ணுறதுனால ஓகே தான், எல்லாம் கீழே தூக்கி போடாமல் அப்படியே சாப்பிட்றலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்களா நீங்களே, நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்குதுங்க. நம்ம ஜஸ்ட் அதை அப்படியே உள்ளே போட்டு மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும். அது நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம், ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம உடனே செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க. எப்பவும் போல் வானலில் எண்ணெய் விட்டு தண்ணின்னு வந்துச்சு, எண்ணெய் ஊற்றி எவ்வளோ அளவோ கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தாலும் ஓகே தான், நல்லா தான் இருக்கும். அதனால் காயட்டும். வானல் சூடாகினதும் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கம்மியாக சேர்க்குறவங்களா இருந்தால் கம்மியாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சேர்க்கணும், நிறைய ஊற்றிட வேணாம். ஏன்னா சேமியாவில் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டுனா அவ்வளோதான், கை ஃபுல்லாக எண்ணெயாக தான் இருக்கும். சேமியா திகட்டிடும், அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது. அதனால் தேவையான அளவு நான் 2 பாக்கெட்டு, மறுபடியும் சொல்கிறேன், 2 பாக்கெட்டுனால நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு பாக்கெட் இருந்தால் இவ்வளோ சேர்க்காதீங்க. ஃபஸ்ட்டு சின்ன பாக்கெட்டில் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க. தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன ஜீரகம் நல்லா பாயில் ஆனதும் சூடானதும் வெங்காயம். உடனே கருவேப்பிலை போட்டாதீங்க. உடனே கருவேப்பிலை போட்டோன்னா அது உடனே எரிஞ்ச மாதிரி ஆகிரும். அதனால தான் வெங்காயம் போட்டுட்டு அது சூடு கொஞ்சம் படப்படான்றது ஆஃப் ஆயிரும்ல, அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டோன்னா அந்த ஸ்மெல்லும் அப்படியே இருக்கும். கருவேப்பிலையும் ஓவராக கரிஞ்சி போகாமல் அந்த பச்சை தன்மையோடு இருக்குதுங்க. அது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மேக்ஸிமம் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன், சாப்பிட்றவங்களுக்கு அது நல்லா இருக்கும். கரிஞ்சி போச்சுன்னா அது நல்லா இருக்காது, எப்படியும் தூர தான் வீச போகிறோம். அதனால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு அதுவாக வதக்கி விடலாம், எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு. உடனேவும் வத்தல் சேர்த்திங்கனாலும் உடனே வத்தல் போட்டுறாதீங்க. சூடாக இருக்கும்போது ரொம்ப கரிஞ்சிடும். ரொம்ப கரிஞ்சிட்டுனா அந்த டிஃப்ரெண்ட்டு ஸ்மெல்லு போயிட்டு கரிஞ்ச ஸ்மெல்லு தான் ஃபஸ்ட்டு நமக்கு நிற்கும். அதனால் நமக்கு தேவையானது நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கேற்ற ஸ்மெல்லு நமக்கு வரணுன்னா பொறுமையாக போடுவோம். எல்லாம் சூடானதும் டப்பான்னு எல்லாம் போட்டுற வேண்டாம். பொறுமை தான் முக்கியம் சமையலில். ஸ்மெல்லு அதுதானே ரொம்ப முக்கியம். நமக்கு சாப்பிட்ற பொருள் ஸ்மெல்லு சுவை எல்லாமே சேர்ந்து இருக்கணும். அதனால தான் நான் இப்போ சில்லி ஃப்ளிக்ஸ் போடுறேன். பார்த்தீங்களா, சில்லி ஃப்ளிக்ஸ் போட்டுட்டு உப்பு 2 தடவை உப்பு போடுறேங்க. ஃபஸ்ட்டு சேமியாவுக்கு நம்ம தனியாக உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ இது வெங்காயத்தில் நமக்கு உப்பு வேணும்ல, அதனால் இப்போ ஒரு டைம் அதனால் நீங்கள் பார்த்து பாதியாக எடுத்துக்கோங்க. மொத்தமாக நீங்கள் போடுற உப்பை அதில் பாதி இதில் பாதி எடுத்துக்கோங்க சரியா. மறந்துடாதீங்க, உப்பு ரொம்ப முக்கியம். ரொம்ப உப்பாயிராமல் ஒரு சாப்பிட முடியாமல் எண்ணெய் திட்டக்கூடாது. நான் அதனால் ஞாபகப்படுத்திட்டேன்.
உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்பீடெல்லாம் வேணாம். ஏன்னா இது ரொம்ப வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம். இது பொன்னிறமாக ஆனாலே போதும். பார்த்திங்களா, பொன்னிறம் ஆனாலே போதும். நம்ம சாப்பிடும்போது நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும்ல, எல்லாமே கலந்து சாப்பிட்ணும். சும்மா வதக்கி எடுத்துகிட்டு கரிஞ்சு எடுத்துகிட்டு அந்த டேஸ்ட்டு தெரியாது. அதனால் நம்ம இந்த பாருங்க, நல்ல எண்ணெய் நல்ல கலர் மாதிரி இருக்குது, சில்லி ஃப்ளிக்ஸோட கலரு. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் திருவல். நான் எவ்வளோ தேங்காய், ஒரு தேங்காய் திருவியிருந்தேங்க. ஒரு தேங்காவில் பாதி தேங்காய் இதில் போட்டு நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். பாதி தேங்காய் வச்சுருக்கேங்க, மொத்தத்தையும் இதில் போட்டுற வேணாம். ஏன்னா நம்மளோடது தேங்காய் சேமியான்றதுனால பாதி தேங்காய் எப்படி உப்போடு சேர்ந்து அந்த சுவையில் வதக்கிட்டு பாதி தேங்காய் நார்மலாக நம்ம வச்சுருப்போம் பாதி பிளேட்டில். சரியா, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா, தேங்காய் போட்ட ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் தான் அதுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம சேமியா, நம்மளோட சேமியா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது, நல்லா வந்திருக்குதுங்க. அது கையை வச்சு பார்த்தாலே தெரியும் நல்லா இருக்குது. பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, குலையாமல் நல்லா வந்திருக்குது, வெந்து இருக்குது. அதனால் இதை நம்ம சேமியாவில் போட்டு ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணுங்கள். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே ஆட் பண்ணி மொத்தத்தையும் போட்டோன்னு நினச்சிக்கிங்களேன், நமக்கு கீழே இருக்கிறது மேலே கொண்டு வர்றதுக்குள்ளே நம்மளால் முடியாது, பாதி கீழே சிந்திரும். அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நமக்கு எது ஈஸியாக அப்படி தான் செய்யணும். மொத்தத்தையும் போட்டு இது பண்ணிட வேணாம், கிளறிட வேணாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி எடுத்துக்கலாம். மொத்தத்தையும் போட்டாச்சு. இப்போ நான் எல்லாம் போட்டு நல்லா கீழே இந்த மேலே வரைக்கும் கிளறி விட்டுட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம நார்மலாக தேங்காய் வச்சுருந்தோம்ல, அதை மேலே போட்டிருக்கேன். மேலே போட்டு மறுபடியும் ஒரு கிளறி விடுறேன். ஏன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வதங்காத தேங்காய் வந்து நார்மல் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும்ல, அதனால் இது கொஞ்சம் சரியா, அதனால் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி குழஞ்சி போயிடாது. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் சேமியா வாங்கி ஒரு நாள் கிண்டி குழஞ்சி போயிட்டு அன்றைக்கி எங்கள் வீட்டில் சொன்னாங்க தான், சேமியாவே தயவு செஞ்சு இனிமேல் பண்ணிடாதன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக என்ன நானே இம்ப்ரூவ் பண்ணி என்ன விதத்தில் அவங்களுக்கு எது பிடிக்காதுன்னு சொன்னாங்களோ அதுவே பிடிக்கிற மாதிரி இப்போ நான் மாற்றி காமிச்சாச்சு. இப்போ நான் சொல்லவே வேணாம், அவங்களே சேமியா பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுவாங்க, நான் செஞ்சு கொடுத்தா மட்டும் போதும். பார்த்திங்களா எப்படி வந்திருக்குன்னுக்கிட்டு சேமியா சூப்பராக இருக்குங்க. ஒரு விஷயம் எது பிடிக்கலன்னு சொல்கிறாங்களோ அதுவே அவங்க வாயால் பிடிக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு மாற்றிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான், நம்மளே அப்டேட் பண்ணிக்கணும். ஓடிக்கிட்டே இருக்கிற காலத்தில் இன்னும் பழசே போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தால் ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம தண்ணியில் போட்டு எடுத்து செய்கிறத கரெக்டாக தண்ணி வச்சு அளவு வச்சு செய்கிறதெல்லாம் எனக்கு வராது. கொஞ்சம் நேரத்தில் கட்டி பிடிச்சிருவோங்க. அதை சாப்பிட்டோன்னா சேமியா மாதிரியே இருக்காது, அப்படி மொத்தமாக ஒரே இதாக இருக்கும். அதனால் நான் இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா. அப்புறம் நம்ம ஃபேவரட் ப்ரோ அந்த காஃபி தான் போட்டுட்டு சாப்பிட வேண்டியதா.